அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. வார இறுதி விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1635 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 395 பஸ்களும் 25ஆம் தேதி சனிக்கிழமை 330 பஸ்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 120 பஸ்களும் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 120 பஸ்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பஸ்களும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, போரூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களுக்கு 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தலா 25 பஸ்களும் சிறப்பு பஸ்களாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் 26ஆம் தேதி 420 சிறப்பு பஸ்கள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதால் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க பயணிகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் அதிகாரப்பூர்வ tnstc.in இணையதளம் அல்லது செயலி மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கு இன்றே கடைசி நாள் 24/7/2026 என்று ஹஜ் குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்பம் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்தவுடன் 30/7/2026 அன்று காலை 11 மணிக்கு கணினி வழி குலுக்கல் தேர்வு நடைபெறும். இத்தேர்வு முறை hajj-committee.government.in என்ற இணையதளத்தில் நேரலையும் செய்யப்படும் என்றும் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித பயனாளிகள் ஒவ்வொருவரும் முதல் தவணையாக ₹1,52,300 10/8/2026க்குள் செலுத்த வேண்டும். மூன்றாவது அறிவிப்பு. வழக்குகளின் தேக்கத்தை குறைக்க தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சரான CTR நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார். வழக்கறிஞர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதல்வர் விஜய் நீதிமன்றங்களை எவ்வளவு விரிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரிவுபடுத்துங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். எனவே நீதிமன்றங்களை விரிவுபடுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நியாயமான நேர்மையான நீதி கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். நான்காவது அறிவிப்பு. டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரான நந்தகுமார் அனைத்து மண்டல மேலாளர்கள் மற்றும் மாவட்ட மேலாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். அதில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து கடை பணியாளர்களும் கட்டாயமாக ESI திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் தற்போது டாஸ்மார்க்கிற்கு வழங்கப்பட்டுள்ள ESI விலக்கு வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து கடை பணியாளர்களும் கட்டாயமாக ESI திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார்.